ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயியின் மகாபக்தர்கள் வரிசையில் நம்ம ஜிஜி நார்கே அவர்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். அதனோட தொடர்ச்சியை இப்போ கேட்கலாம். ஸ்ரீ சாய்பாபா அவர்கள் இந்த உலகத்தில் மட்டும் இல்லாமல் எல்லா உலகத்துலேயும் எப்போவுமே சஞ்சரிச்சுட்டே இருப்பார் அப்படிங்கிறத ஜிஜி நார்கே அவர்கள் சொல்லியிருக்காரு. காலையில் எழுந்தவுடன் பாபா துணி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அவர் அந்த ப்ரீவியஸ் டே நைட்டு எவ்வளவு தூரம் ட்ராவல் பண்ணார், எங்கெல்லாம் போயிட்டு என்னெல்லாம் செஞ்சார் அப்படிங்கிறத தன்னுடைய பக்தர்கள்கிட்ட பகிர்ந்துக்குவார். இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடவை டெஸ்ட் பண்ணியும் பார்த்துருக்காங்க. அது உண்மைதான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி பல மைல்களுக்கு அப்பால் போய் தன்னோட டெவோட்டிக்கு என்ன உதவி வேணுமோ அதை ஸ்ரீ சாய்பாபா அவர்கள் செய்வார். அவருக்கு அந்த இறை சக்தி, அந்த ஆளுமை இந்த உலகத்தில் மட்டும் இல்லை, இந்த உடம்புல இருக்கும்பொழுது மட்டும் இல்லை, அவரோட அந்த சக்தி எல்லா இடத்துலையும் பறந்து விரிஞ்சிருக்கு. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் அவரோட நேச்சர் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு தடவை ஷிரடியில் ஒரு மார்வாடியோட பையன் உடம்பு சரியில்லாமல் இருக்கார். அந்த குழந்தை அப்புறம் இறந்து போயிடுது. அந்த இறந்து போனதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு ஈமச்சடங்குகள்லாம் செஞ்சுட்டு அந்த ஊர் மக்கள்லாம் திரும்பி பாபாவோட துவாரகமாய்க்கு பாபாவை தரிசனம் பண்ணுறதுக்கு வராங்க. அவங்க எல்லாருமே மனசில் ரொம்ப சோகத்தோடு பாபாவை பார்க்க வராங்க. அப்போ பாபா அவங்கக்கிட்ட சொல்கிறாரு, அந்த பையன் இப்போது அந்த நதியை கடந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவங்களுக்கு என்ன நதியை பாபா குறிப்பிடுறாருங்கிறதே அவங்களுக்கு புரியல. முதல்ல நதிக்கிட்ட போயிட்டாங்கிறாரு, அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அவன் இந்த நதியை கடந்துட்டான் அப்படிங்கிறாரு. ஆனால் பாபா எந்த ரிவரை குறிப்பிடுறாரு அப்படின்னா வைத்தரணி அப்படிங்கிற ரிவரை தான் இங்கே குறிப்பிடுறாரு. இந்த வைத்தரணிங்கிற ரிவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா புராணங்களில் இதுக்கு நிறைய டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, நம்ம அதை பார்க்கலாம். ஸ்ரீ சாய்பாபா அவர்கள் எத்தனையோ பேர்கிட்ட அவங்களோட பாஸ்ட் லைஃப்பை பற்றிலாம் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஜிஜி நார்கே அவர்கள்கிட்டையும் அவரோட பாஸ்ட் 4 லைஃப்ஸை பற்றி அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனால் இதை பாபா சொல்லும்பொழுது எல்லார் முன்னாடியுமே பாபா இதை பற்றி பேசினாராம். ஆனால் எல்லார் முன்னாடியும் பாபா ஒரு விஷயத்தை பேசினாலும் அந்த விஷயம் யாருக்கு போய் சேரணும்னு பாபா நினைக்கிறாரோ அவங்களுக்கு மட்டும்தான் அது குறிப்பால் உணர்த்தப்படும். அவங்களால மட்டும்தான் அதை புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஜி நார்கே சொல்கிறாரு. சில நேரத்தில் பாபா ஒரே சிட்டிங்கில் சில வார்த்தைகள் மட்டுமே பேசுவார், இல்லை சில ஆக்ஷன்ஸ் மட்டுமே பண்ணுவார். ஆனால் அந்த சில வார்த்தைகளோ சில ஆக்ஷன்ஸோ பல பேருக்கு பெனிஃபிட் கொடுக்குமா. ஸோ இந்த மாதிரியான ஒரு கலை பாபா கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஒருத்தருக்கு போய் சேரணும்னா அது ஒருத்தருக்கு மட்டும் போய் சேரும். பலதரப்பட்ட மக்களுக்கும் அது போய் பெனிஃபிட் ஆகணும்னா அதையும் அவரால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஜிஜி நார்கே சொல்கிறாரு. இந்த மாதிரி பாபாவோட சக்தி எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறாரு. ஸ்ரீ சாய்பாபா இஸ் அலைவ் அப்படின்னு சொல்கிறார். அவர் இஸ் அலைவ் இன் த சென்ஸ் அவர் இப்போ எங்கே இருக்காரோ அங்கே தான் அப்பவும் இருந்தார், அப்போ இருந்த இடத்துலையே தான் அவர் இப்போவும் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது சில நேரத்தில் பாபா சொல்வாராம், நீ எங்கே இருக்க, நான் எங்கே இருக்கேன், இந்த உலகம் எங்கே இருக்குது அப்படின்னு சில நேரத்தில் பாபா கேட்பாராம். இந்த மாதிரி பாபா கேட்குறது ஜிஜி நார்கே அவரோட காதுகள்லையும் கேட்டுருக்கு. சில நேரத்தில் பாபா தன்னுடைய உடம்பை பாயிண்ட் பண்ணிக்கிட்டே சொல்லுவாராம், இது என்னுடைய வீடு, ஆனால் நான் இப்போ இங்கே இல்லை, என்னுடைய மௌஷத் என்னை இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாராம். அதாவது பாபா இந்த உடலுக்குள்ளே தான் இருக்காரு, இந்த உலகத்தில் மட்டும்தான், இந்த பூமியில் மட்டும்தான் அவரோட சக்தி இருக்குன்னு நினச்சோன்னா அது நம்மளோட அறியாமை தான் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஜிஜி நார்கே சொல்கிறார். அதுக்கப்புறம் மந்த்ரா, தந்த்ரா, உபதேசம் அப்படிங்கிற தலைப்பில் ஜிஜி நார்கே சொல்கிறார். அவருக்கு எப்போவுமே பாபா எந்த மந்திரமோ அல்லது தந்திராவோ இல்லை உபதேசமோ கொடுத்ததில்லை. அதே மாதிரி வேற யாருக்கும் கொடுத்ததையும் அவர் பார்த்ததில்லை அப்படிங்கிறாரு.
ஆனால் மாதவராவ் தேஷ்பாண்டே அவர்கள் அவருக்கு வந்து ஒரு இன்சிடெண்ட்டை சொல்லியிருக்காரு. அதை நம்மக்கிட்ட இங்கே ஷேர் பண்ணுறாரு. இது வந்து தேஷ்முகி அப்படிங்கிற ஒரு அம்மையார். அவங்க வந்து ஷிரடிக்கு வராங்க. ராதாபாய் தேஷ்முகி அம்மையார் ஷிரடிக்கு வந்து பாபா கிட்ட மந்திர உபதேசம் பெறணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அதனால பாபா கிட்ட மந்திர உபதேசம் கேட்குறாங்க. ஆனால் பாபா வந்து அவங்களுக்கு எந்த மந்திரத்தையும் சொல்லலை. இதனால அவங்க சத்தியாகிரகம் பண்ணணும்னு பார்க்குறாங்க. அதாவது 4 நாட்களுக்கு அவங்க வந்து எதுவுமே சாப்பிடாம உபவாசமாக இருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஷாமா அவர்கள் வந்து பாபா கிட்ட போயிட்டு சொல்கிறாரு, பாபா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்கள பார்க்குறதுக்கே. அவங்க 4 நாளாக எதுவுமே சாப்பிடாம இருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஒரு கடவுளோட பேரை அவங்களுக்கு சொல்லுங்கள். அவங்க அதையே மந்திரோபதேசமாக எடுத்துக்கிட்டு அவங்க ஜபம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு. அப்போ பாபா வந்து அந்த அம்மாவை வர சொல்லி கூப்பிடுறாரு. அப்போ அந்த அம்மா போகிறாங்க. அப்போ ராதாபாய் தேஷ்முக் கிட்ட பாபா சொல்கிறாரு, அம்மா, நான் வந்த பாதையில் வந்து மந்திரங்கள் எதுவும் உபதேசிக்கிற பாதை கிடையாது. என்னுடைய குரு எனக்கு வந்து எந்த மந்திரத்தையும் உபதேசிக்கலை. என்னோட குரு முன்னாடி நான் போய் நிற்கிறதுக்கு கூட நான் நடுங்குவேன். என்னோட குரு வந்து எல்லாமே ஒரு இன்விசிபிள் ஃபார்ம்லேயும் ஒரு சீக்ரெட்டாகவும் தான் வந்து என்னை கைட் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதாவது காதுகளில் மந்திரத்தை ஓதுறது வந்து என்னோட பாதை அல்ல, என்னோட ட்ரெடிஷனே வேற அப்படின்னு சொல்லிட்டு பாபா வந்து ராதாபாய் தேஷ்முக் அம்மையார்கிட்ட சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி பாபா வந்து இவரோட நார்கேக்கு தெரிஞ்ச அளவில் எந்த உபதேசங்களும் யாருக்குமே கொடுத்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி நம்மளோட லைஃபோட எய்ம் என்ன, அதாவது புருஷார்த்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா, இதை பற்றி சொல்லும்பொழுது பாபா வந்து உன்னோட எய்ம் வந்து மோட்சத்தை அடையிறது, இல்லை விவேகம், வைராகியம், இதையெல்லாம் நீ வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான வார்த்தைகள் எதையுமே பாபா எப்போவுமே உபயோகிச்சதில்லை. பாபா சொன்னது எல்லாமே இந்த உலகத்தை, இந்த பந்தங்களை எல்லாத்தையும் கடந்துட்டு நாம் வந்து அந்த இறைவனை அடையிறது மட்டுமே நம்மளோட வாழ்க்கையோட குறிக்கோளாக நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிறத தான் பாபா எப்போவுமே வலியுறுத்தி இருக்காரு. வேற எதையுமே வந்து குறிப்பிட்டு பாபா வந்து சொன்னது கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. மாயா அப்படிங்கிறத பற்றி பாபா ஏதாவது பேசியிருக்காரா அப்படின்னா, மாயாங்கிற வார்த்தையை உபயோகித்து பேசின மாதிரி இவருக்கு எதுவும் தெரியல அப்படிங்கிறாரு. ஆனால் நம்ம வாழற இந்த உலகமும் வந்து ரியல் தான், மற்ற உலகங்களும் ரியல் தான். ஸோ அதில் இருக்கிற பெஸ்ட்டை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நார்கே கிட்ட வந்து பாபா சொல்லியிருக்காரு. பாபா வந்து 1913 அப்புறமா யாருக்கும் எந்த லெக்சரோ இல்லை டிஸ்கோர்ஸோ கொடுத்ததா வந்து நமக்கு வந்து எந்த ஒரு டிஸ்கிரிப்ஷன்ஸோ எந்த புக்லேயும் இல்லை. பாபா வந்து ஒரு வார்த்தை பேசுவார், இல்லை ஒரு வாக்கியம் பேசுவார், இல்லை 2 வாக்கியங்கள் பேசினா அதுவே பெரிய விஷயமா. ஆனால் அந்த வாக்கியத்தில் இருந்தோ இல்லை அந்த வார்த்தையில் இருந்தோ யாருக்காவது ஏதாவது ஒரு மெசேஜ் போகணுன்னா அந்த மெசேஜ் வந்து அவங்களுக்கு அந்த ஒரு வேர்டே வந்து அவங்களுக்கு அது போருமா. அதுவே வந்து பாபா அவங்களுக்கு வந்து ஒரு லெக்சர் கொடுத்த மாதிரி அவங்களுக்கு வந்து கிடைக்குமா. அந்த அளவுக்கு வந்து டெப்த்தாக இன்டென்ஸாக இருக்கும் பாபாவோட வார்த்தைகள். பாபா எப்போவுமே பொய் சொன்னதும் கிடையாது, இல்லை பிதற்றினதும் கிடையாது. யாராவது வந்து பாபாவோட எய்ம் என்ன, அவரோட மெத்தட் என்ன, அவரோட ஃபிலாசபி என்ன அப்படின்லாம் கேட்டால் அதெல்லாம் நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா பாபா இந்த மாதிரிலாம் எதுவுமே பேசினதில்லை அப்படின்னு சொல்லி ஜிஜி நார்கே அவர்கள் சொல்கிறாரு. இதோட தொடர்ச்சியை நாம் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஓ